Happy birthday. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு ரொமான்டிக்கான ஒரு பர்த்டே வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விஎன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஸ்கேனர் கோட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். எகைனில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கான அந்த கியூஆர்பி கோடு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி அந்த டெலிகிராம் குரூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வரும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த QRP கோட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வீடியோ வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடும். ஸோ இதுல நான் சொல்ற ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் டெம்ப்ளேட் இல்லைனா டவுன்லோட்னு இருக்கும். டவுன்லோட்னு இருக்கிறவங்க டவுன்லோடை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் யூஸ் டெம்ப்ளேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்படி செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 ஃபோட்டோஸ் வந்து தேவைப்படும். உங்ககிட்ட இருக்கிற 13 ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக இங்கே நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணீங்கன்னா கேன்சல் ரீப்ளஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கேன்சலை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் 13 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு 13 ஃபோட்டோஸை நீங்கள் கரெக்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ 13 ஃபோட்டோஸ் ஆட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடியோ வந்து அதுவே வந்துட்டு செட் ஆகிடும். ஸோ இதில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு ஃபேஸ் எல்லாமே தெரியாது, அதுக்கு கீழே ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி அது என்ன ஸ்கொயர் ஸ்பீட்டில் வந்து கேட்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸோட சைஸை வந்து நீங்கள் கரெக்டாக அதில் செட் பண்ணணும். ஸ்க்ரீனுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி கரெக்டாக அந்த 13 ஃபோட்டோஸுமே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வீடியோ வந்து கரெக்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் ஐகானை கொடுத்துருங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.